18 தர்பார். வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல இன்னைக்கும் ஏகப்பட்ட விஷயத்தை உங்களை குசிப்படுத்துற மாதிரி நிறைய விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். தர்பார தொடங்கலாமா? நீங்கள் சொன்னால் நாங்கள் கட்டுண்டு கிடக்க அந்த காலம் இல்லை, இது வேறு காலம். கிக்குங்கிறாரு, சரக்க பத்தி பேசுறாரு என்று கிறுக்குத்தனமாக பேசியிருக்காரு. இதை வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். ஒரு மூத்த அமைச்சரே சட்டமன்றத்தில் உண்மையை ஒப்புக்கிட்டாங்க. ஓட்டு போடலன்னு ராமரையே தூக்கி போட்ட கட்சி தான் பாஜக. வழக்கமா இந்த மழை பெய்யறப்ப வெள்ளம் எல்லாம் வரும்ல, அப்பதான் புயின்னு பைக் எடுத்துட்டு போயிட்டு ஒழுந்துட்டு போயிடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா அரிதிலும் அரிதா இந்த விலங்குகள்லாம் இந்த மாதிரி வெள்ளத்துல மாட்டிட்டு இருக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் வரும். இப்ப பாருங்க, அசாம்ல ஒரு யானை குட்டி வெள்ளத்துல அடிச்சுட்டு அப்படியே போயிருக்கு. வனத்துறை எல்லாம் பயங்கரமா கஷ்டப்பட்டு யானை குட்டியை காப்பாத்திருக்கிறாங்க. ஆமா, मैदेर फिसा गबोदों दालांनि सिगाङाव ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் நேத்திலிருந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி வச்சிருக்குது அந்த உலக கோப்பை ஜெயிச்ச விஷயம். ஆனா அதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் பயங்கரமா ட்ரெண்டா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணன் ரோஹித் சர்மா அந்த கோப்பையை வாங்குறப்போ ஒரு மூமெண்ட் கொடுத்தாரு பாருங்க. ஆக பயங்கரமா ட்ரெண்டா இருக்கு போங்க. எப்படி ஆட்டம் பயங்கரமா இருந்துச்சா? அப்புறம் பாருங்க, என்னப்பா இது அப்படி இல்லைங்க, பும்ரா அப்படின்னு ஒரு குழந்தை அங்க கூப்பிட முயற்சி பண்ணிருக்குது. அந்த வீடியோ செம்ம கியூட்டா இருக்கு, பாத்துங்க. பூம்ரா 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 பூம்ரா. நாங்களும் ஆட்டத்தை கொடுப்போம்ல அப்படின்னு திருப்பூர்ல பயங்கரமா ஒரு கும்மி ஆட்டத்தை போட்டிருக்காங்க. ஆமா, நமக்கெல்லாம் கரண்ட் போயிட்டாலே கதவு எங்க இருக்குது, ஜன்னல் எங்க இருக்குது அப்படின்ற விஷயமே தட்டு தடுமாறி தேட வேண்டியது இருக்கும். இங்க பாருங்க, 9 வயசுல ஒரு பையன் கண்ணை கட்டிக்கிட்டு 5 கிலோமீட்டருக்கு பயங்கரமா ஸ்கேட்டிங் போயிருக்கு. அப்படி பயங்கரமா சாதனை முயற்சிக்கு ஏகப்பட்ட விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமா, எப்படி பையன் ஒரு பக்கம் இந்த மாதிரி சாதனை முயற்சி எல்லாம் பயங்கரமா பண்ண. இங்க பாருங்க, நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துல புதுசா வந்து இந்த படகு குழாம்லாம் ஆரம்பிச்சு படகு சவாரி எல்லாம் விட்டுருக்காங்க. மக்கள்லாம் இன்னைக்கு குடும்பத்தோட அப்படியே போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஆமா,
நாமெல்லாம் இப்போ உப்மா ஃபேமிலியாப்பா அப்படின்ற மாதிரி 90s கிட்ஸையும் இந்த உப்மாவையும் நிச்சயமா பிரிச்சிருக்கவே முடியாது. ஸ்கூலுக்கு போகும்போது டப்பாவை திறந்தா உப்மா, வீட்டில் இருந்தா உப்மா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ஒருத்தவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த உணவுலாம் இருக்கும். பயங்கரமா அடிலாம் கூட வாங்கியிருப்போம், ஏமா இன்னைக்கு இதே தானா அப்படின்ற மாதிரி. அப்படி உங்க வாழ்க்கையில இந்த உணவு சம்பந்தமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டோம். அவங்க ருசிகரமா பல தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு போய் பாருங்க. எல்லா உணவும் பிடிக்கும், பிடிக்காத உணவு எதுவுமே இல்லை, எல்லா உணவும் பிடிக்கும். அப்படின்னு எதுவுமே இருக்காது, எல்லாமே பிடிச்சி சாப்பிடுவோம். வீட்டு சாப்பாடுலாம் பிடிக்காதுன்னு சொல்லுவோமா, ஹோட்டல் ஃபுட் என்ன சொல்லலாம், வீட்டு ஃபுட்லாம் பிடிக்காதுலாம் சொல்ல மாட்டோம். அது பாவக்காய் பிடிக்காது குழம்பு, நம்மளோட மீன் குழம்பு பிடிக்காது. சின்ன வயசுல இருந்தே தயிரே பிடிக்காது, அதோட ஸ்மெல்லே பிடிக்காது. எனக்கு பிடிக்காது வந்து பாவக்காய் குழம்பு. இது வந்து வீட்டுல தைரியமா சொல்றீங்களா? சொல்லியிருக்கேன், நிறைய டைம் சொல்லி சண்டை வந்திருக்கு, சாப்பிட சொல்லியிருக்காங்க, நான் சாப்பிட மாட்டேன். சின்ன வயசுல சொல்லியிருக்கேன், அம்மா ஏத்துக்க மாட்டாங்க, இருந்தாலும் கட்டாயப்படுத்துவாங்க. எங்களுக்கு பிடிக்காத ஒரு பருப்பு குழம்பு. எனக்கு கத்திரிக்காய் குழம்பு வீட்டில் பிடிக்காது, அது வீட்டில் எங்கள் அம்மாட்ட மட்டும் சொல்லிருக்கிறேன், மனைவி கிட்ட சொல்லணுதில்ல தெரியல. அதாவது பிடிக்காத சாப்பாடு அப்படிங்கும்போது சாம்பார் கொஞ்சம் பிடிக்காது, அதை வச்சாலே கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான்வெஜ் பிரியர் நாங்கள். காரக்குழம்பு சாப்பாடு காரக்குழம்பு அது வீட்டில் தைரியமாக சொல்லியிருக்கீங்களா? சொல்லிடுறேன். என்ன ரியாக்ஷன் வந்துருக்கு? ஒன்றுமே சொல்ல மாட்டோம், பிடிக்கலாம் சாப்பிடாது. இப்பெல்லாம் இந்த கட்சி தொடங்கிட்டாலே அடுத்த முதலமைச்சர் நான் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் விசிகாலாம் ஏதோ சும்மா இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் வளர்ந்த கட்சி இல்லைங்க. அந்த காலம்லாம் மலையேறி போச்சு அப்படின்னு அண்ணன் ஒரு அட்டாக்க கொடுத்துருக்கா. அப்படி நீங்கள் சொன்னால் நாங்கள் கட்டுண்டு கிடக்க அந்த காலம் இல்லை, இது வேறு காலம். சிறுத்தைகள் இயக்கம் உருவாகிவிட்ட காலம். 1990களில் மதுரை மண்ணிலே வேர் பிடித்த இயக்கம். பகலிலே அலுவலகம் செல்வேன், இரவிலே கிராமங்களுக்கு சென்று மக்களை கூட்டி ஓரிடத்திலே அமர வைத்து அவர்களிடத்திலே பேசினேன். இப்படித்தான் என் பயணம் தொடங்கியது. இப்படி பயங்கரமா பேசிட்டு இருந்த அண்ணன் அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பூரண மதவிலக்கு அது தாங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும், அது மட்டும் இல்லாம இந்திய அளவுல அதை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கா. அப்படி காந்தியடிகள் கல்லு உட்பட எந்த மதுவும் கூடாது என்றுதான் வலியுறுத்தினார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் முழு மதுவிலக்கை வலியுறுத்த வேண்டும் என்பதுதான் காந்திக்கு செலுத்துகிற நன்றி கடனாக இருக்க முடியும். கள்ளுக்கடையை திறப்பது ஒரு கோரிக்கையாக தமிழ்நாட்டிலே கல்லு உற்பத்தியாளர்கள் தரப்பிலே வைக்கப்படுகிறது. முதலில் அரசு மதுபான கடைகளை மூடுவதற்கு அரசு முன்வர வேண்டும். அதுதான் முக்கியமான கோரிக்கை, முதன்மையான கோரிக்கை. அதற்கு மாற்று என்ன என்பதை பற்றி இப்போது விவாதிக்க நேரமில்லை என்று நான் கருதுகிறேன். முன்னெல்லாம் டாஸ்மாக்ல குடிச்சுப்புட்டு அப்படின்னவங்க இப்போ குடிச்சுப்புட்டு தண்ணி தொட்டி தேடி வந்து அப்படின்னு ரொம்ப சாதாரணமா பேசுறாங்க. அதாவது டாஸ்மாக்ல விற்கிற சரக்குல கிக்கு இல்லைன்ற மாதிரி இருக்குது, சாஃப்ட் ட்ரிங்க் மாதிரி ஆயிடுது போல் இருக்கு அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்லவும் அதுக்கு பலர் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமா அண்ணன் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நீங்களே பாருங்க. துரைமுருகன் சொல்றது எல்லாமே வந்து ட்ரோல் மீமா பார்த்தா கூட ஒரு மூத்த அமைச்சரே சட்டமன்றத்தில் உண்மையை ஒத்துக்கிட்டார், உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். சட்டமன்றத்தில் அவரே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, சிஸ்டமிக் ப்ராப்ளம், சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்கு, நாம் அரசு தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை, அரசு வேலையை தவறா செய்யுது அப்படிங்கறது எல்லாம் நகைச்சுவையாக துரைமுருகன் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனால் இதை நகைச்சுவையாக கடந்து செல்லாமல் அரசு பார்க்கணும். என்னங்க இப்படிலாமா சொல்லுவீங்க, இந்த மாதிரிலாமா யாராச்சும் பேசுவாங்க, என்னங்க நீங்க அப்படின்னு ஒருத்தங்க அந்த கருத்துக்கு பொங்கிருக்காங்க. ஆமா, சரக்குல வந்து கிக் இல்லாததுனால மக்கள் வந்து கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்கிறார்கள் என்று ஒரு மிக மிக ஒரு மோசமான ஒரு பதிவை சட்டசபையில பதிய வைத்தது உண்மையாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வன்மையாக அதை நாங்கள் கண்டிக்கிறோம். ஒரு முதலமைச்சர் முன்னாடி ஒரு மூத்த அமைச்சர், அதுவும் சட்டமன்றத்தில் என்ன பேசணும்ன்றது கூட தெரியாம கிக்குங்கிறாரு, சரக்க பத்தி பேசுறாரு என்று கிறுக்குத்தனமாக பேசியிருக்காரு. இதை வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். அப்போ நீங்க 69 உயிர்களுக்கும் முழு சாட்சி இப்ப நடக்கின்ற திமுக தான் என்பதை அவரே தன்னுடைய வாயால ஒத்துக்கிட்டாரு அப்படின்றதான் நம்ம இங்க பார்க்க வேண்டி இருக்கிறது. கள்ளச்சாராயம் என்று ஒன்று வரக்கூடாது என்பதற்காக தான் டாஸ்மாக் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க
டாஸ்மாக் கடைகளை நடத்தி ஆண்டுதோறும் 45,000 கோடி நீங்க அதுல சம்பாதிச்சு மக்கள் உயிரை பணயம் வச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குடிகாரர்களாக மாற்றிய பெருமை தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அப்ப எதுக்கு நீங்க டாஸ்மாக் வச்சிருக்கீங்க? அப்போ அதுல குவாலிட்டி இல்ல அப்படிங்கறத மூத்த அமைச்சரே ஒத்துக்கிறார். அப்ப யார் கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்ல வைக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இல்லப்பா, என்ன எங்களை பார்த்தா என்ன காமெடியா இருக்கா என்ன? நக்கலா இருக்கீங்களா பார்த்தா? உங்களுக்கு மக்கள் இந்த மாதிரி கேலி கூத்தா ஆக்குறதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கிறீங்க. நல்ல திட்டங்களை ஏதாச்சும் பண்ணுவீங்களா அப்படின்னு அண்ணன் பொங்கிருக்கா அப்படி. இது எல்லாமே திமுக காரங்க ஏதோ மக்களை கேலி கூத்து செய்யறதா தான் நான் பார்க்குறேன். மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும், மக்களை உயர்த்த வேண்டும், நல்ல கல்வி கொடுக்க வேண்டும், நல்ல மருத்துவம் கொடுக்க வேண்டும், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க வேண்டும், புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், அந்த புதிய சமுதாயத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். தலித் மக்களுக்கு இன்றைக்கு கூட பல பகுதிகளில் சுடுகாடு இல்லை. தலித் மக்கள் பல பேர் தனித்தனி சுடுகாடில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பட்டியலின மக்கள் இளைஞர்கள் படிக்கின்ற ஹாஸ்டல்லாம் இன்றைக்கும் ஒரு மேம்படுத்தப்படாத ஹாஸ்டல்களாக இருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் முறைப்படுத்த வேண்டும், கவனம் வளர்ச்சியில் செலுத்த வேண்டுமே ஒழிய கவனம் மதுல இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கவனம். காரசாரமா நடந்துட்டு இருந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஒரு வழியா ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. அடுத்து பாருங்க, மறுபடியும் முதலீடுகள் இருக்கிறதுக்கு இந்த வெளிநாடு பயணம்லாம் முதலமைச்சர் போறதா சட்டப்பேரவையில பேசிக்கிட்டாங்க. அதுக்கு அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி போனது வந்தது அந்த கணக்கு இந்த கணக்கு எல்லா கணக்கும் முதல்ல சரியா எடுத்து வச்சுட்டு அப்புறம் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அவர் ஸ்பெயினுக்கு போனாரு, அதனுடைய முதலீடு என்னாச்சுன்றது இன்னைக்கு வரலும் தெரியல. கேளுங்க, ஸ்பெயினில் போயிட்டு எவ்வளோ முதலீடுகள் கொண்டு வந்தாங்கன்றது வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கல. அதுக்கு முன்னாடி போன ட்ரிப்பினுடைய முதலீடுகள் இன்னும் ஒன்றும் வந்து சேரல. இங்கிருந்து பல நிறுவனங்கள் இவங்க வந்த பிறகு மூடிட்டு வெளிநாடுகளுக்கு போனது தான் நடந்திருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு அவர் எதற்காக போகிறார் என்பது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். எத்தனை நிறுவனங்களை சந்திக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். எத்தனை நிறுவனங்களுடைய முதலீடுகளை இங்கே கொண்டு வரார்கள் என்று வெளிப்படையாக அறிவித்து அதனுடைய எக்ஸிஸ்டிங், அதாவது அவங்க வந்த பிறகு அவர்களுடைய செயல்பாடெல்லாம் ஒரு வெளிப்படையாக அறிவிக்கும் பொழுது தான் அதனுடைய செயல்பாடு அல்லது அதனுடைய பயன் நமக்கு தெரிய வரும். என்டிஏ அலையன்ஸ் தீன்பார் பிரதமர் அப்படின்ற மாதிரி மறுபடியும் பிரதமரா உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப பாருங்க, ஏகப்பட்ட விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனா நாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணிருக்கிறோம். என்னன்னா, மக்களவையில் அப்படியே அவருக்கு நேர் எதிரா ரொம்ப முக்கியமான ஒரு நபரை உட்கார வச்சிருக்கிறோம். யாரு அப்படின்னு தானே கேட்பீங்க? அத்தாங்க அயோத்தி ராமர் கோயில அயோத்தி தொகுதியில் ஜெயிச்ச எங்க கூட்டணி வேட்பாளரை உட்கார வச்சிருக்கிறோம். அவரால் பேசவே முடியல போங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஓட்டு போடல ராமரையே தூக்கி போட்ட கட்சி தான் பாஜக என்பதை நானே பார்த்து கொண்டிருக்கிறது. அதில் நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள், மதவெறி அரசியலின் சின்னமான அயோத்தியிலே அது ஒரு பொது தொகுதி. அந்த பொது தொகுதியிலே ஒரு தலித் வேட்பாளரை சமாஜ்வாதி கட்சியினுடைய மரியாதைக்குரிய அகிலேஷ் அவர்கள் நிறுத்தினார்கள். அவதேஷ் பிரசாத் என்கிற பட்டியலினத்தை சார்ந்த வேட்பாளரை நிறுத்தி பொது தொகுதியில் பாஜகவின் வேட்பாளரை வீழ்த்தி ஒரு தலித் சமூகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்ற செய்தி இந்தியா முழுவதும் கொண்டு போக வேண்டிய செய்தி. இந்தியா முழுவதும் கொண்டு போக வேண்டிய செய்தி. அது என்ன விளைவை உருவாக்கி இருக்கிறது என்றால், அயோத்தி மக்கள் கொடுத்த இந்த தீர்ப்பு, எந்த அயோத்தி அயோத்தி என்று சொல்லி 20 வருஷம் பாஜக தனது அரசியலை செய்தார்களோ அந்த அயோத்தியை பற்றி ஒற்றை வார்த்தை கூட குடியரசுத் தலைவர் தனது உரையிலே குறிப்பிடவில்லை என்பதுதான் இந்திய மக்களுக்கு கிடைத்த வெற்றி. நீ அயோத்தி என்றால் அது இனி பாஜகவை குறிக்காது, அயோத்தி என்றால் இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி என்பதுதான் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிற செய்தி. மிக அழகாக அகிலேஷ் அவர்கள் என்ன தெரியுமா செய்திருக்கிறார்? அயோத்தியிலே வெற்றி பெற்ற அந்த அவதேஷ் பிரசாத் என்கிற அந்த எம்பியை கூட்டு வந்து நாடாளுமன்றத்தில் உட்கார வைக்கல. நாடாளுமன்றத்தின் முதல் வரிசையில் மோடிக்கு எதிராக அவதேஷ் பிரசாத் உட்கார வச்சார். துடிக்கிறாங்க. நடந்து இப்ப 4 நாளா முதல் வரிசையில் நீங்க பாருங்க. முதல் ஆளாக எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள், அதற்கு அடுத்து 2வது ஆளாக உட்கார்ந்து இருக்கிறவர் இந்தியாவில் அயோத்தி தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிற அவதேஷ் பிரசாத் அவர்கள்.
கடைசியில மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி திருவாரூர்ல ஒரு மளிகை கடையை திறந்து ஒரு நபர் கைவரிசையை காட்டியிருக்கா. அப்படியே மக்கள்லாம் அசால்ட்டா கண்டுபிடிச்சு கொண்டு போய் கூட்டு போய் ஒரு காட்டியிருக்கிறாங்க. பாருங்க, கொஞ்சம் உஷாரா இருங்க. என்னங்க மளிகை கடை சின்ன பிள்ளைத்தனமா, நாங்க யாருன்னு காமிக்கிறோம் பாருங்க அப்படின்னு பீகார்ல ஒரு கும்பல் நகைக்கடைக்குள்ள புகுந்து அடிச்சு தும்சம் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகையை அப்படியே வாரி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆமா, ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, ராஜஸ்தான்ல நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் வேலையை விட்டு பாவம் போயிட்டு இருந்திருக்கிறாங்க. 2 பேர் அத்துமீறி சில விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. இருக்கக்கூடிய சிசிடிவியில் பதிவாயிருக்குது. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். தனியாக போகிறப்ப கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பாக இருங்க. ஆமாம், ஒரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டில் எப்போ மழை வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அப்படியே வட மாநிலங்களில் அந்த தென்மேற்கு பருவமழை போடன்னு பொழந்து கட்டிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, மகாராஷ்டிராவில் ஒரு அணை அப்படியே நிரம்பி வெளியில் வர்றத ஒரு 5 பேர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த ஆபத்தை உணராமல் அடுத்து அங்கே அப்படியே சரளமாக மற்றவங்களும் வேடிக்கை பார்க்குறாங்க. கொஞ்சம் உஷாரா இருங்கப்பா இந்த மாதிரி நேரங்களில். ஒரு பக்கம் மகாராஷ்டிரால தண்ணில கண்டோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல மலையில கண்டோம். அங்க பாருங்க, எத்தா தண்டி மலை சரிவு. நல்ல வேலையா வண்டியெல்லாம் நிறுத்திவிட்டாங்க. பெரும் அசம்பாவிதம் எதுவும் நடக்கல. கொஞ்சம் உஷாரா இருங்க. அப்புறம் என்ன, வழக்கம் போல ஜாலியாக இருந்திருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருந்தீங்கல்ல. கடையை சாத்திர நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.